இது துறையா, இதை மூடுறதா வேணாமா, இது சுடுகாடா, இதை போய் கோயில்ல விடலாமா? இந்த மாதிரி குற்றவாளிகள் எல்லாம் கோயில்ல விட்டு இதே குற்றச்செயல்கள்லாம் வேற எங்கேயாவது நடந்தா விடுவாங்களா? இது வழிபாட்டு தலங்கள்ல இந்துக்கள் எல்லாரும் சைவர்களும் வைணவர்களும் சாமியை கும்பிட்டு தனக்கு எழுந்ததை காசை போட்டுட்டு வெளியே தெரியாம அமைதியா போயிட்டு இருக்கவங்கள வேணும்னே அவங்க ரொம்ப அமைதியா இருக்கிறதுனால அவங்கள மொட்டை அடிக்கிறார். கொள்ளையடிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு உத்தரவு போட சொல்லுங்க. எந்த சொத்தை, கோயிலோட சொத்தை கொள்ளையடிக்க வேணாம். எந்த சொத்தை, கோயில்ல இந்து கோயிலோட சொத்தை கொள்ளையடிக்க கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு போட சொல்லு. வாய்மொழியா போடாத, கமிஷனருக்கு சொல்லி ரைட்டிங்ல ஒரு சர்க்குலர் மெமோரண்டம் போட சொல்லுங்க. இது போக ஏற்கனவே இது மாதிரி நீ கொள்ளையடிக்கிறேன்னு சொல்லிதான் ஏற்கனவே நிர்வாக வரின்னு சொல்லி பணம் வாங்குறாங்க. ஏற்கனவே நிர்வாக வரின்னு சொல்லி ஒரு வருடத்துக்கு கோயில் மேல வரி போடுறது இந்த அரசாங்கம் போடுது, போன அரசாங்கம் போடுறான். கோயில் மேல வரி போடலாமா? எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் வரி போடலாம், நில வரி போடலாம், மற்ற வரி போடலாம், சானிடேஷன் வரி போடலாம். கோயிலுக்கு வரி போட்டு 427 கோடி ரூபாய் போட்டு பத்தலன்னு இன்னொரு ஒரு 87 லட்சம் ரூபாயும் போட்டு கொள்ளையடிக்கிறாங்க. இதெல்லாம் போட்டு இன்னொரு ஒரு ஃப்ராட் ஒண்ணு பண்றாங்க பழைய அரசாங்கம், இந்த அரசாங்கம். என்ன ஃப்ராட் அப்படின்னா, ஏற்கனவே நிர்வாகத்துக்குள்ளதான் கணக்கு வருது, தணிக்கை தனியா செய்யறேன்னு சொல்லிட்டு கணக்கு பாக்குறேன், தணிக்கை போகிறேன், அதுக்கு ஒரு 228 கோடி ரூபாய் இவங்க பண்றாங்க. இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் 2021 428 கோடி போட்டு பத்தலன்னு அடிஷனலா 87 லட்சத்தை வரை எடுத்துட்டு போயிருக்கா. இதெல்லாம் வரி. கோயில் மேல போட்ட வரிய 100 இந்துக்கள் எடுத்தோம்னா 99 இந்துக்களுக்கு தெரியல. உம்பட பட்டைய போட காசை போட போயிட்டு இப்ப இந்த மாதிரி அறியாத நிலையில இருக்கிறது நான் யாரையுமே குறை சொல்லல. எங்க சமயத்தை சேர்ந்த இந்துக்கள் தான் குறை சாட்டப்படுறதுக்கு லாயக்கானவர். அவங்களுக்கே தெரியல. இவ்வளவு வரிய போட்ட பிறகு 228 கோடி தணிக்கை வரி. அப்ப மொத்தம் சேர்த்தா 656 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு நம்மள்ட்ட போறாங்க. மாசத்துக்கு 55 கோடி ரூபாய் கோயிலுக்கு போடுறாங்க. போட்ட பிறகு வரி போட்டு எடுத்த பிறகு அவங்க என்ன செய்யணும்? அந்த நிர்வாகத்தை நடத்தணும், கம்ப்யூட்டர் ஸ்பாட் வாங்கணும், கார் வாங்கணும், கார்ல இருக்கிற பெட்ரோல் போட்டுக்கிறணும், எல்லாமே அவங்களுடைய செலவு தான். பென்ஷன் எல்லாம் அதெல்லாம் இல்ல. அப்ப இதெல்லாம் எடுத்த பிறகு ஒரு பைசா கூட இதுல இருந்து எடுக்க. சாப்பாடு என்ன அநியாயம் பாரு. இது இந்த கோயில் இல்ல, வேற கோயில்ல எந்த கோயில் சொல்லி கேட்க வேண்டாம். மானிய கோரிக்கைன்னு சொல்லி கவர்மெண்ட்ல செய்யறது. மானிய கோரிக்கை, மண்ணாங்கட்டி கோரிக்கை ஏதாவது செஞ்சு தொலைங்க. ஆனா நீங்க உங்களுடைய சம்பளத்தில் தின்னுங்க. அப்படி இல்லைன்னா எதுல சாப்பிடுங்க. ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்த 656 கோடி இருக்குல்ல, அதுல தின்னு தொலைங்கன்றோம். தயவுசெய்து எடுக்காதீங்க. அந்த கோரிக்கையில என்ன எடுக்கிறாங்க? 9600 ரூபாய் எடுத்து தின்னு இருக்கிறாங்க. இதெல்லாம் போக ஆணையர் என்ன, கமிஷனர் ஆபீஸ்ல போட்டோ எடுக்கணுமா? போட்டோ எடுக்கலன்னு நீ எடுக்காம போய் தொலை. எங்களுக்கு என்ன பிரச்சனை? என் கோயில்ல இருக்க பணத்தை எடுக்காது. அந்த பணம் எவ்வளவு எடுத்திருக்காங்க? 11,570 ரூபாய் எடுத்திருக்காங்க.